ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டார்க் க்ரீன், பாட்டில் க்ரீனு, நல்ல ஒரு பியூர் சில்க்கு. அதாவது இது பார்த்திங்கன்னா இந்த சில்க் வந்து நல்லா ரொம்ப காஸ்ட்லி. எப்படி சொல்கிறது, ஒரு மீட்டரே வந்து 920 ருபீஸ், அதாவது 920 ருபீஸ் இது ஒரு மீட்டரு. நம்ம தச்சு நம்ம வேர் பண்ணும்போது அப்படியே அந்த ஷைனிங் லுக்கு நைட்டில் வந்து அந்த ரிசப்ஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து இந்த மெட்டீரியல் எடுத்திருந்தாங்க. ஸோ சூப்பரான ஒரு மெட்டீரியல் அண்டு நல்லாவும் இருந்தது கிளாத்து. ஆனால் என்னென்னா, நம்ம காட்டில் வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஷிங்க் ஆகாது. ஃப்ரேமில் போட்டால் கட்டாயமாக நம்ம வச்சு இழுக்கும்போது உங்களுக்கு வந்து சைடில் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் காட்டில் யூஸ் பண்ணுங்கள் இந்த சில்க்கு. ஏன்னா இது திக்கு சில்க்கு கிடையாது, பட்டர் சில்க் கிடையாது. பட்டர் சில்க்குனா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரேம் போட்டு இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது. இது பியூர் சில்க்குன்றதுனால உங்களுக்கு ஃப்ரேமில் டேமேஜ் ஆகுது. சரிங்களா? அதனால் காட்டில் யூஸ் பண்ணுங்க, இல்லை ஸ்கொயர் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டிசைனோட ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கஸ்டமர் வந்து இதுதான் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஃப்ளவர் வேணுக்கோ. சாரியோட கலர் வந்து பீச் கலர். சாரி பட்டு சாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் அதே கலர் தான் கொடுத்துருந்தாங்களாம். ஆனால் அவங்க வந்து அந்த கலரில் போட விருப்பம் இல்லை, அது பிளெயினாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க. சில்க் காட்டன் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அதாவது பட்டு பியூர் சில்க் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதில் போட்டு கொடுங்கக்கா, சாரியோட த்ரெட்டோட காம்பினேஷன் இதில் வரா மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள செயின் ஸ்டிச் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து 3 லைன்ஸ் ஜரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு லோடிங் வந்து கொடுத்துருந்தோம் பீச் கலர் த்ரெட்லேயே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சுகர் பீட் 4 நம்பர் பீட் அப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணது தான். ஏன்னா அவங்க இப்படி தான் கேட்டிருந்தாங்க, ஒரு நெட்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. இந்த டிசைன் வேணும், இதே போட்டுருங்க, ஃபுல் த்ரெட் ஒர்க்கு பீச் கலரே போட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் மேலெல்லாம் வந்து ஃபுல் ஒர்க்கு வேணுன்றதுனால செக்குடு டிசைன் வந்து போட்டு கொடுத்துருந்தோம். அவங்க என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ செக்குடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உள்ளே வந்து 3 நம்பர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 4 நம்பர் கிடையாது. ஏன்னா அந்த செக்குடு வந்து எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன கட்டம், ஸோ பொடி கட்டோன்றதுனால அப்படி பண்ணியிருந்தோம். நம்ம ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டிசைன் தான் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது ஃபோனில் விட டைரெக்டாக பார்க்கும்போது அந்த பீச் கலர் அந்த க்ரீன் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சாரீக்கு கட்டும்போது இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஃபோட்டோஸ் நான் கேட்டேன், அவங்க எனக்கு தரல. சரி நான் விட்டுட்டேன். ரொம்ப நம்ம கம்பல் பண்ணக்கூடாது, அவங்களாம் கொடுத்தா தான் நம்ம வந்து போட முடியும், அட்டாச் பண்ணவும் முடியும். ஸோ அதனால் நான் கம்பல் பண்ணலை. ஸோ இந்த டிசைன் வந்து அவ்வளோ சூப்பரான டிசைன். இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ணது. அவங்க மேரேஜுக்கும் நம்ம தான் பண்ணியிருந்தோம். அந்த ப்ளவுசஸ் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன். அது ஆல்ரெடி நான் போட்டேன்னா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த வீடியோ இருக்குது, எடிட் பண்ணி இனிமேல் தான் போடணும். இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 ப்ளவுஸ் பண்ணியிருந்தோம், ஒரே கஸ்டமர். ஸோ அந்த 3மே வந்து நான் டெய்லி உங்கள் கூட ஒன்று நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட் ப்ளவுஸ் தான் இது வந்து ரிசப்ஷன் ப்ளவுஸு. எடுத்த உடனே உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இது வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதாவது டோட்டலி 3 ப்ளவுசஸ், ஓகேங்களா? ஸோ டெய்லி நம்மளோட இவங்களோட ப்ளவுசஸ் போகலாம். மெட்டீரியல் நான் காட்டுறேன்ப்பா. மெட்டீரியல் வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ டைம் இல்லை, எடுக்கணும், எடுத்து அதை கரெக்டாக செட் பண்ணணும். வீட்டில் வந்து அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க, அதனால் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். இதுனா ஆல்ரெடி எடுத்த வீடியோஸுன்றதுனால நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் ஒன்று அப்படியே டக்குன்னு போட்டுடுறேன். மெட்டீரியல் வந்து நான் எடுத்து எல்லா வீடியோவும் கரெக்டாக பக்காவாக உங்களுக்கு காமிச்சா தானே புரியும். அதனால் நான் அதை காட்டுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் எப்பயும் போல் நம்ம வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ளவுசஸ் நம்ம டெய்லி 430க்கு வித் ப்ரைஸோடு பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு சில பேருக்கு ப்ரைஸ் ஓகேவாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஆனால் நான் வாங்குகிற ப்ரைஸஸ் இது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே திருவான்மியூரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காஸ்ட்லி தான். ஒரு ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸே வந்து இங்கே வந்து நார்மல் 2x2 ப்ளவுஸே வந்து 200 வாங்குறாங்க ஸ்டிச்சிங்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் அதை லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணாங்கன்னா 450 வாங்குறாங்க. அதாவது 200 400 50 ருபீஸ் லைனிங் அப்படின்ட்டு தான் வாங்குறாங்க. ஸோ அப்போ ஆரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்குக்கலாம்
1000 rupees கேட்குறாங்க. இங்கே திருவான்மியூர் அடையார் சைடில் அவ்வளோதான் வாங்குறாங்க. இதே நம்ம சைதாப்பேட் அப்படிலாம் கொஞ்சம் போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் 350க்கே தச்சு தராங்க. ஆனால் எங்களால் போக முடியல. ஸோ இங்கேயே கொடுத்து இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். வேறு என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால் நீங்கள் வந்து காஸ்ட்லியாக இருக்குது இந்த அக்கா கிட்ட அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஒர்க்கு உங்களுக்கு ரீசனபிளாக இருந்தால் நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து வெளில கூட கொடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஸோ ஒர்க்கு மட்டும் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 1000 ரூபாய் கேட்குறாங்கன்னா அதனோட டிசைனோட ஒர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரேஞ்சில் தான் நான் பண்ணி தருவேன். ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட திருப்பி வரணும், நம்ம வந்து அவங்களுக்கு இது போட்டு தரணும் அப்படின்றதுக்காக அப்படி தான் இருக்கும் என் ஒர்க்கு. எல்லாமே கிராண்டாக தான் பண்ணி தருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ளவுசஸ் கூட நான் வந்து பண்ணது. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பீச் கலர் த்ரெட்டு. அண்ட் அதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். டபுள் பில், ஜிவி அண்ட் பிஐபி இது 3 தவிர வேறு எதுவுமே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இது 3மே எனக்கு ரொம்ப பிடிச்ச த்ரெட். நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நம்ம போடும்போது கூட அருந்து போகாது, ஃப்ரெஷ்ஷாக வரும். ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அக்கா நான் ஆல்ரெடி நிறைய த்ரெட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு வருவாங்க. சரி எடுத்து போடுமான்னுவேன், அருந்து போகும். அதுவும் த்ரெட்டு மக்கினாலும் இருக்கும், இல்லை அந்த த்ரெட்டோட குவாலிட்டியும் அப்படி இருக்கலாம். அதனால் நான் கொடுக்குற த்ரெட்டில் போனால் ஆமாக்கா நீங்கள் கொடுத்த த்ரெட்டில் வந்து அருந்தே போகல, நல்லா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து த்ரெட்டு இந்த த்ரெட்டு நல்லாயிருக்கும். இந்த 3மே வந்து நல்ல குவாலிட்டி. நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிஐபி அண்ட் ஜிவி அண்ட் அதுக்கப்புறம் டபுள் பெல் எல்லாருக்குமே தெரியும். அந்த பிஐபி ஜிவிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதுதான் ஆரம்ப காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கிளாத் இந்த சில்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும், நல்ல ஷைனிங் கிடைக்கும். நம்ம லைட்டிங்க்கெலாம் வந்து இந்த கிளாத் வந்து நல்லா தெரியும். ஸோ முடிஞ்சவங்க வாங்குங்க, முடியாதவங்க நீங்கள் 150 ரூபா ப்ளவுஸ் பட்டர் சில்கில் கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து இதுக்கு வந்து நாங்கள் 8500 வாங்கியிருந்தோம். 8500 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பீட் ஒர்க் தான் அண்டு த்ரெட், மற்றபடி சர்தோசியோ எதுவுமே கிடையாது இதில். அதனால தான் 85 வாங்கியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து 10.5 இன்ச் வச்சுருந்தோம். பேக் நெக் 10.5, ஃப்ரண்ட்டு 7.5, ஹேண்டு வந்து 11 இன்ச்சஸ். ஸோ அதனால தான் இதுக்கு 85 வாங்கியிருந்தோம். ஏன்னா ரொம்ப லோ நெக்கு, நமக்கு ஒர்க்கும் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8500. 8500 ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் அதுக்கப்புறம் நேற்று நிறைய பேர் வந்து சூப்பர் போட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து சரண்யாவை தான் சேரும். ஏன்னா அவளோட ப்ராஜெக்ட், அது நம்ம ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க வெல்வெட் கிளாத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிருந்தீங்களே. ஸ்பெஷல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து வெல்வெட்டில் தச்சு போட்டால் அந்த ஒரு லுக்கு, அந்த ஷைனிங் லுக்கு, அந்த ஒரு ரிச் லுக்கு கிடைக்குன்றதுக்காக நிறைய பேர் அதில் தச்சு போடுவாங்க. ஆனால் வெல்வெட் வந்து நம்ம பார்த்து நல்லா திக்காக வாங்கணும். ஏன்னா அதில் டூப்ளிகேட் குவாலிட்டிஸும் இருக்கும். நாங்கள் வந்து எங்கே வாங்குவோன்னா பாரிஸ் மங்காரம்னு ஒரு இடம் இருக்குது குர்லோகம் பக்கத்தில். அந்த மங்காரமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஷன் ஐட்டம்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அங்கே வாங்குவாங்க. இந்த காலேஜில் ஃபேஷன் டிசைனிங் காலேஜ் படிக்கிறவங்க மோஸ்ட்லி அந்த மங்காரமில் தான் வாங்குவாங்க. அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னா செம ஒர்த்து. அங்கே பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் நிறைய வெரைட்டி வச்சுருப்பான். நல்லா திக்கு குவாலிட்டி வச்சுருப்பான், அண்டு கொஞ்சம் மெலிஸ் குவாலிட்டி வச்சுருப்பான், அண்டு சம்கீஸ் வச்சுருப்பான். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மங்காரம் பாரிஸில் மங்காரம்னு இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் நேம் வரும். ஆனால் வெரி காஸ்ட்லி அந்த ஷாப்பு. ஸோ எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுமே அங்கே வந்து வாங்குவாங்க. அப்போ நம்ம வெல்வெட்டில் போடும்போது நல்லா அழகாக தெரியும். ஒரு சில பேர் வெல்வெட் வந்து விரும்புவாங்க. மற்றபடி ஸ்பெஷல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அதில் போடும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து போடணும். ஏன்னா நமக்கு வந்து பென்சிலெல்லாம் வச்சு வரையும் போது அந்த ஒரு மாதிரி அந்த ஃபர் இருக்குல்ல, அது வந்து பென்சிலில் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அதை நீங்கள் பொறுமையாக வரைஞ்சி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெல்வெட் ப்ளவுஸ் போடும்போது ரிச் லுக்காக இருக்கும். அது வந்து நம்ம நல்ல ஃபேன்சி சாரீஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். நம்ம வந்து பட்டுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேன்சிக்கு யூஸ் பண்ணால் வெல்வெட் ப்ளவுஸ் செம்மையாக இருக்கும். பட்டு அப்படின்னு நீங்கள் பட்டு ப்ளவுஸ்க்குன்னு யூஸ் பண்ணிங்கனாலே சில்க் காட்டன் தான் எடுக்கணும். சில்க் காட்டன் வந்து நீங்கள் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா நல்லி எடுக்கலாம், ஆர்எம்கேவி எடுக்கலாம்.
ஸோ உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே அங்கே கிடைக்குது. உங்களுக்கு பட்டு சாரீ, இப்போ பட்டு சாரீ நீங்கள் வச்சுருக்கீங்களா, அந்த பட்டு சாரீக்கு நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இந்த பட்டு சாரீ போயிடுச்சு, நல்லாவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, இதே மாதிரி கிடைக்கல, இந்த மாதிரி நார்மல் சில்க் தான் கிடைக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கிடையாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சாரீக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் அங்கே கிடைக்கிது. ஆனால் என்னென்னா 1000 ரூபாய் 1200 கூட சொல்கிறாங்க மீட்ரு. ஆனால் பியூர் சில்க்கு. ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 வாட்டி போயிட்டு வந்தேன். சரி அப்புறம் யோசித்தேன், சரி நம்ம ஆரி ஒர்க் வேறு போடுறோம், அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம எடுக்கிற 1000 ரூபாய் ப்ளவுஸு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு 600 ரூபாய் 500 ரூபாயில் நான் எடுத்துக்கிட்டேன் மீட்ரு. அந்த மாதிரி ரேஞ்சில் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். இல்லை நான் 1000 ரூபாய் கூட செலவு பண்ணுவேன், 1500 கூட செலவு பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து RMKV நல்லி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பியூர் சில்க் கிடைக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதை விட நல்ல சில்க் வேணும் அப்படின்னா ரா சில்க் சான்ஸே இல்லை. ஒரு மீட்டரே வந்து 1500 ரூபாய் கூட இருக்குது. அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்கும். அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி போட்டிங்கன்னா இந்த சினிமா நடிகருங்கெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ரிச் லுக்கு கொடுக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்கு மெட்டீரியல். ரா சில்க்கு டூப்ளிகேட்டும் இருக்குது. டூப்ளிகேட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கூட இருக்குது, 200 இருக்குது. ஏன் பேந்தியன் ரோட்டில் எக்மோரில் அந்த சைஸில் அந்த ப்ரைஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல குவாலிட்டி போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லி RMKV அங்கே போனீங்க, சரவணாலாம் கிடையாது, நல்லி RMKVயில் அது இருக்குது. ரா மெட்டீரியல் இருக்குது, ரா சில்க் மெட்டீரியல் நல்லியில் செம்மையாக இருக்கும். அதுவும் நான் இங்கே அடையார் நல்லியில் எடுப்போம் எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மீட்டரே வந்து உங்களுக்கு 800 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்டிங் ப்ரைஸே. அப்படியே போகும் 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்குமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தந்த மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்கும். வெல்வெட் கிளாத் வந்து ஸ்பெஷல் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஃபேன்சி சாரீக்கு அதில் போட்டோன்னா ஒரு ரிச் லுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பட்டு சாரீக்கெலாம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம், பசங்களுக்கு வந்து இப்போ மேலே மட்டும் வெல்வெட் வச்சுட்டு கீழே வந்து ஃப்ராக் டைப் தைச்சிட்டு மேலே ஆரி ஒர்க் மாதிரி போட்டு கொடுத்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்ல ரிச் லுக் கொண்டு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஷாலுக்கு என்ன பண்ணால் அந்த வெல்வெட்டை ஷாலில் ஓரமாக அப்படியே 4 பக்கமும் அடிச்சிட்டிங்கன்னா அது இன்னும் அழகாக நல்ல ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வெல்வெட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காக தான் வந்து வெல்வெட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து ஃபேன்சி சாரீக்காக தான் அந்த வெல்வெட் வந்து நான் பண்ணி கொடுத்துருந்தேன், அந்த பிளாக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து டிடி போட்டிருந்த மாதிரியே வேணும்னு கேட்டதுனால நான் அதே மாதிரியே வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். மற்றபடி ஸ்பெஷல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அதை அப்படி போட்டால் ஃபேன்சி சாரிக்கு நீங்கள் போடலாம், நல்ல ரிச் லுக்காக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷாப்லேருந்து எடுங்க. வேறு எதுனா டவுட்னா நீங்கள் கேளுங்க, கட்டாயமாக நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்து மறந்துடுது, என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு வீடியோலேயே கொடுப்பேன். ஸோ ஓகே பாய், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு இவங்கள்ட்ட இன்னொரு ப்ளவுஸ் வருது, அதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய்.